திருப்பூர் மாவட்டம் உடுமலை வழியாக மூணாறு, இடுக்கி உள்ளிட்ட பல்வேறு கேரள மாநில பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வழி உள்ளது. இந்த வழியாக தினமும் ஏராளமான வாகனங்கள் கேரளாவிற்கு செல்வதுடன், கேரளாவில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு தேவைகளுக்காக வாகனங்களில் வந்து செல்கின்றனர். 9 சோதனை சாவடி பகுதியில் கேரள மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடி ஒன்று உள்ளது. தற்போது கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு மலப்புரம், பாலக்காடு பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் தமிழக பகுதிகளில் பரவாமல் இருக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழக கேரள எல்லை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சோதனை சாவடி முகாம் அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கேரளாவில் இருந்து வருவோருக்கு காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் மனநிலை மாற்றம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்யவும், தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டால் அவர்களை தனிமைப்படுத்தி உரிய சிகிச்சை அளிக்கும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கோவை பகுதிகளில் 10 வழி சாலை வழிகள், நீலகிரி மாவட்டத்தில் 9 சாலை வழிகள், திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை வழி என மொத்தம் 20 வழிகளில் சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது என சென்னையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாம் அமைக்க அலட்சியம் காட்டி வருகின்றனர். எனவே கேரளாவில் இருந்து வாகனங்கள் சோதனை ஏதும் செய்யாமல் தமிழகத்திற்குள் வந்த வண்ணம் உள்ளன. எனவே மாவட்ட சுகாதாரத்துறையினர் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.